இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வாய்ஸ் ஆஃப் சாண்டி அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். அண்டர் ரேட்டட் தமிழ் சிங்கர் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் அப்படியா? குருநாத் பாடினாரா? ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. 50 kg தாஜ்மஹால் உனக்கே உனக்கு முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் அப்படியா? தோற்றேனே ஏன் அதுக்கப்புறம் வாய்ப்பே கொடுக்கல? தெரியவே தெரியல. ரோசு 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 அழகான ரோசு அப்படியா? குத்தாலம் ஓ, இவங்க விட்டுட்டாங்களோ? நம்ம தமிழ் சினிமால எவ்வளவு சூப்பர் ஹிட்டான சாங்ஸ் பாடுறாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கான சரியான ரெகக்னிஷன் கிடைக்காமையும் இல்லனா இப்ப மியூசிக் சாங்ஸ் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காமையும் இருப்பாங்க. இவங்க பாடின சாங்ஸ்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு சாங்காவது உங்களோட சாங்ஸ் பிளேலிஸ்ட்ல இல்லாமே இருக்காது. நல்ல நல்ல சூப்பர் ஹிட்டான சாங்ஸ் பாடியும் மக்கள் மத்தியில பிரபலம் இல்லாம நல்ல திறமை இருந்தும் அவங்களுக்கான சரியான ரெகக்னிஷன் கிடைக்காம ரொம்பவே அண்டர்ரேட்டடா இருக்கிற சிங்கர்ஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் தான் உங்க சாண்டி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்ப அந்த வயசு எவ்வளவு நல்லா இருக்கு. இதுல ஃபர்ஸ்டா இவங்க தான் சிங்கர் பிரசாந்தனி. இவங்க மறைந்த லெஜெண்டரி ஆக்டர் அண்ட் சிங்கர் மலேசியா வாசுதேவன் ஐயா அவர்களோட மகள் தான் இவங்க நம்ம தமிழ் சினிமால நிறைய தரமான சாங்ஸ் பாடியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா 2001ல ரிலீஸ் ஆன 12B மூவில மெலடி கிங் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட மியூசிக்ல வந்த லவ் பண்ணு சாங்ல வர அந்த ஃபீமேல் போர்ஷன்லாம் சிங்கர் பிரசாந்தனி மேம் செம்மையா பாடி கொடுத்திருப்பாங்க. நீ கெஞ்சி கேட்கும் நேரம் என் நெஞ்சின் ஓரம் இதுல நெக்ஸ்டா ஜிவிஎம் அவர்களோட டைரக்ஷன்ல 2008ல ரிலீஸ் ஆன வாரணமாயிரம் மூவில ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட மியூசிக்ல வந்த இந்த முன்தினம் பார்த்தேனே சாங் ரொம்பவே அருமையா பாடி லவ் பண்றவங்களோட மனசை எல்லாம் திருடி இருப்பாங்க. முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே இதுல அடுத்ததா அயன் மூவில வந்த இந்த வெளிமூடி யோசித்தால் சாங்ல இவங்க பண்ண இந்த ஹம்மிங்க்கு நிறைய பேர் அடிமைன்னு சொல்லலாம். அவ்வளவு சூப்பரா ஹம்மிங் பண்ணிருப்பாங்க. ஆமா, நிறைய பேர் இன்ஸ்டாவே வச்சிருப்பாங்க. இதுல நெக்ஸ்டா ஜீவ் பிரகாஷ் அவர்களோட மியூசிக்ல ஆடுகள மூவில வந்த இந்த சாங் ரொம்பவே ஹோல்சமா பாடி இருப்பாங்க. ஐயோ நெஞ்சு அலையுதடி எல்லாமே நல்ல தெரியவே இல்ல. இந்த சாங்ல ரொம்ப கம்மி பாட்டு தான். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்னே சொல்லலாம். அவரோட பொண்ணுனே தெரியல. மலேசியா வாசுதேவனோட பொண்ணுனே தெரியல. இந்த சாங்ஸ் மட்டும் இல்லாம எங்கேயும் காதல் மூவில வந்த இந்த லோலிட்டா சாங்கையும் கோமியில வந்த இந்த என்னமோ ஏதோ மாதிரியான தரமான சாங்ஸ் எல்லாம் பாடியிருக்காங்க. இப்ப இவங்க மூவிஸ் சாங்ஸ் பாடலைனாலும் இவங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இவங்களுக்கு பிடிச்ச சாங் இவங்களோட வாய்ஸ்ல எல்லாமே பிடிச்ச சாங் தான் இருக்காங்க. இதுல ரெண்டாவதா இவங்க தான் சிங்கர் பல்லவி. நம்ம லெஜெண்டரி ஆக்டர் அண்ட் சிங்கர் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோட மகள் தான் இவங்க தமிழ்ல ரொம்பவே குறைவான சாங்ஸ் பாடி இருந்தாலும் இவங்க பாடின சாங்ஸ் எல்லாம் இன்னைக்கு கூட நம்ம பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கும். இதுல ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா டைரக்டர் சங்கர் அவரோட டைரக்ஷன்ல 1998ல ரிலீஸ் ஆன ஜீன்ஸ் மூவில ஏஆர் ரஹ்மான் அவரோட மியூசிக்ல இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரோட பிளேலிஸ்ட்ல நீங்காத இடம் பிடிச்சிருக்கிற இந்த எனக்கே எனக்கான்ற இந்த சாங் பல்லவி மேம் செம்ம சூப்பரா பாடி இருப்பாங்க. ஹைரா ஹைரா ஹைரப்பா ஹைரப்பா அப்ப எங்க இருக்கும் அந்த வாய்ஸ். ஏஆர் ரஹ்மான் அவரோட மியூசிக்ல இந்த சாங் எத்தனை முறை கேட்டாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு இந்த சாங் ரிலீஸ் ஆன மாதிரியே இருக்கும். இதுல நெக்ஸ்டா பல்லவி மேம் பாத்தீங்கன்னா 1995ல ரிலீஸ் ஆன காதலன் மூவில ஏஆர் ரஹ்மான் அவர்களோட வைபான மியூசிக்ல வந்த இந்த காதலுக்கு பெண்ணின்ற இந்த சாங் எஸ்பிபி அவர்களோட சேர்ந்து பல்லவி மேம் ரொம்பவே கிரேஸ்ஃபுல்லா பாடி இருப்பாங்க. காதலுக்கும் பெண்ணின் மண்ண கண்ணம் ரெண்டிலே ஆமா, இந்த பஞ்சு மிட்டாய் 5 ரூபாய் தான் அது. இதுல நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா 2003ல சமுத்திரக்கனி அவர்களோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ல வந்த கோட் மூவியோட டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்களோட ஆக்டிங்ல எஸ்பிபி ஐயா அவர்களே மியூசிக் பண்ண உன்னை சரணடைந்தேன் மூவில வந்த இந்த சாங் பல்லவி மேம் ரொம்பவே சூப்பரா பாடி இருப்பாங்க.
கேட்டிருக்கேன் அந்த பாட்டு. இவ்வளவு அருமையான சாங்ஸ் பாடின பல்லவி மேம் பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு அப்புறமா சாங்ஸ் பாடுறதே விட்டுட்டாங்களாம். ஆனா இப்ப ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் மூவிஸ்க்கு சாங்ஸ் பாடுவேன்னு சொல்லியிருக்காங்க. If I have to do it, I have to do it really well. இதுல மூணாவதா இவர் தான் சிங்கர் பெல்லிராஜ். இவர் பாடின இந்த ஒரே ஒரு சாங் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியாலாம் பெருசா வளர்ச்சி பெறாத காலத்திலேயே FM டிவில இருந்து கிராமத்துல இருக்கிற பட்டி தொட்டி எல்லாம் இவர் பாடின இந்த ஒரே ஒரு சாங் பாத்தீங்கன்னா லூப் மோட்ல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது எந்த சாங்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணியபுரம் மூவில ஜேம்ஸ் வசந்தன் அவர் கூட மியூசிக்ல வந்த இந்த கண்கள் இரண்டால் சாங் தாங்க. கண்கள் இரண்டால் ஒரே ஒரு பாட்டு. என்னை கட்டி இழுத்தாய் போதாதென. இந்த சாங் பாடினதுக்காக சிங்கர் பெல்லிராஜ் அவருக்கு பெஸ்ட் சிங்கருக்கான பிலிம்பேர் அவார்டு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஒரே சாங்ல சிங்கருக்கான அவார்டு கொடுத்திருக்காங்க. ஸ்டேட் அவார்ட் கூட வந்துருச்சு. இவ்வளவு அவார்டு வாங்கின ஒரு பாட்டுல அவரோட ஃபேஸ் யாருக்குமே தெரியலையேன்னு ஒரு இன்டர்வியூல ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லியிருப்பாரு. பாட்டு தெரியும், பேர் தெரியும், ஆனா என்ன இவர்தான் அடையாளம் தெரியாது. பண்ண. ஆமா. இதுக்கப்புறமா இவர் நிறைய சாங்ஸ் பாடி இருந்தாலும் எந்த சாங்கும் அந்த அளவுக்கு பிரபலம் ஆகாதனால இவர் இன்னும் அண்டர்ரேட்டடாவே இருக்காரு. இதுல இவங்கதான் சிங்கர் ஜனனி மதன், நம்ம ஃபேமஸ் காமெடி ஆக்டர் மதன் பாபு அவர்களோட மகள் தான் இவங்க. இவங்க பாடின ஒவ்வொரு சாங்குமே ரொம்ப வெர்சடைலா இருக்கும். இவங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டீமான் அவர்களோட மியூசிக்ல 2007ல ரிலீஸ் ஆன இந்த வீராப்பு மூவில வர இந்த சாங் ரொம்ப ஃபோக் ஸ்டைல்ல செம்மையா பாடி இருப்பாங்க. போனா வருவீரோ கேட்டிருக்கேன் நிறைய வாட்டி. இருப்பீரோ இதுல நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா இவங்க மணிஷர்மா அவர் கூட மியூசிக்ல 2009ல ஆக்டர் தனுஷ் நடிச்சு ரிலீஸ் ஆன இந்த படிக்காதவன் மூவில வர இந்த ரோஸ் ரொம்பவே சூப்பரா பாடி கலக்கிருப்பாங்க. இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். ஆமா. ஏ பாஸ் 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 உனக்கே இது நீயா நானா ஷோவே இதுல அடுத்ததா நடத்திருக்காங்க. 2010ல நம்ம தளபதி விஜய் நடிச்சு ரிலீஸ் ஆன சுறா மூவில மணிஷர்மா அவர் கூட மியூசிக்ல வந்த இந்த நான் நடந்தால் அதிரடி சாங்ல வர இந்த ஃபீமேல் போர்ஷனை ரொம்பவே ஸ்டைலா அருமையா பாடி கொடுத்திருப்பாங்க. உன்னை சுற்றும் காதல் கொடி நீ. இவங்க இந்த சாங்ஸ் மட்டும் இல்லாம நம்ம தமிழ் சினிமால இன்னும் நிறையவே சாங்ஸ் பாடி இருக்காங்க. இவங்க பாடின ஒவ்வொரு சாங்கும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பான ஜானர்ல ரொம்பவே வெர்சடைலா பாடி இருப்பாங்க. இதுல ஃபிஃப்த்தா இவங்க தான் சிங்கர் லதா ரஜினிகாந்த், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஒய்ஃப் தான் இவங்க. இவங்க நம்ம தமிழ் சினிமால ரொம்பவே குறைவான சாங்ஸ் பாடி இருந்தாலும் நிறைய சூப்பரான சாங்ஸ் பாடி இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா 1984ல நம்ம இளையராஜா அவர்களோட மியூசிக்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே நடிச்சு ரிலீஸ் ஆன அன்புள்ள ரஜினிகாந்த் மூவில வர இந்த கடவுள் உள்ளமேன்ற இந்த இனிமையான சாங்க அவங்களோட இனிமையான வாய்ஸ் சூப்பரா பாடி கொடுத்திருப்பாங்க. இது மட்டும் தான் தெரியும், வேற என்ன பாட்டுன்னு தெரியல. அடைக்கலம் கொடுத்தவன் ரஜினி படமே கிடையாது, ஜஸ்டோல் தான் அது. தந்தை இல்லை, தாயும் இல்லை, தெய்வம் அன்றி யாரும் இல்லை. இதுக்கப்புறமா இவங்க பாடின இந்த சாங் பாத்தீங்கன்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான சாங்னே சொல்லலாம். அது ஒரு அது எந்த animation. சாங்னு பாத்தீங்கன்னா கோச்சடையான் மூவில இல்லையா, தெரியாது. இந்த சாங் ஒலிக்காத ஏன்னா அந்த படமே நான் பார்த்தது இல்ல. சொல்லலாம். நான் அதுலயும் இந்த பார்த்தது சாங்ல இல்ல. வர இந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபேவரட் போர்ஷன்னே சொல்லலாம். காதல் கனவா உன்னை கைவிட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியம். இவர்தான் போல இருக்கு. இவங்க இந்த சாங்ஸ் மட்டும் இல்லாம வள்ளி மூவில சில சாங்ஸ் பாடியிருக்காங்க, டிக் டிக் டிக்ன்ற மூவிலையும் சில சாங்ஸ் பாடியிருக்காங்க. இவங்க 2014க்கு அப்புறமா மூவிஸ்க்கு சாங்ஸ் பாடுறதே விட்டுட்டாங்க. இதுல சிக்ஸ்தா இவங்க தான் சிங்கர் வினிதா. இவங்க பாடின இந்த சாங் இல்லாத கல்யாண வேலையை நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம். அது எந்த சாங்னு பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்களோட மியூசிக்ல ஆனந்த தாண்டவ மூவில வந்து இந்த சாங் தாங்க. கனா காண்கிறேன் கண்ணாளனே ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே. இந்த சாங் பாத்தீங்கன்னா ஒரு 3 சிங்கர் கிட்ட வாய்ஸுக்கும் பேஸுக்கும் சம்பந்தம் இல்ல. அவங்களும் ஒன் ஆஃப் தி சிங்கரா இந்த சாங் பாடி இருப்பாங்க. இந்த சாங் வந்தப்ப பாத்தீங்கன்னா இந்த சாங்கை கேட்டுக்கிட்டே கனா கண்டுகிட்டு இருந்தவங்க நிறைய பேர்னே சொல்லலாம். என் தோழிகளும் உன் தோழர்களும் ஐயோ நமிகேலி செய்ய என் சேலையும் உன் வேட்டியும் நானும். இவங்க மட்டும் சிங்கர் இல்லாம இவங்களோட பையனும் ஒரு சிங்கர் தாங்க. இவர் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் நடிச்ச வேட்டைக்காரன் மூவில வந்த இந்த நான் அடிச்ச தாங்க மாட்ட சாங்ல நம்ம தளபதி விஜயோட சன் ஜேசன் சஞ்சய் நடிச்சிருப்பாரு. அவருக்கு சாங் பாடினது இவர் தான். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். சின்ன பையனா பாடியிருப்பாரு. இவர்
இவரோட நேம் பாத்தீங்கன்னா அஸ்வந்த். இவர் கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி நீயான ஷோக்கு வந்திருப்பாரு. அப்பதான் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கே தெரியும். இதுல 7th இவர் தான் சிங்கர் பம்பா பாக்கியா. இந்த பாட்டுல ஆமா மனசுக்குள்ள அப்படியா நம்ம ஏஆர் ரஹ்மான் அவரோட டிரைவர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கும் போது அங்க ஒருத்தரோட வாய்ஸ் புடிச்சு போனதுனால ஏஆர் ரஹ்மான் அப்ப மியூசிக் பண்ணிட்டு இருந்த ராமனன் மூவில வர இந்த கிடாக்கரின்ற இந்த சாங்க பம்பா பாக்கியா வர ஃபர்ஸ்டா பாட வச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. இதுல அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மியூசிக்ல 2.0 மூவில வந்த இந்த புள்ளினங்கால்ன்ற சாங்க ரொம்பவே சோல்ஃபுல்லா சிங்கர் பம்பா பாக்கியா அவர் பாடியிருப்பாரு. புள்ளினங்கால் ஓ புள்ளினங்கால் தெரியல. கேட்டு நின்றே. சிங்கர் பம்பா பாக்கியா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா பிகில் மூவில வந்த இந்த காலமே காலமேன்ற இந்த சாங்கையும் பாடியிருப்பாரு. காலமே காலமே இந்த விஜய் என்னை செத்து எங்கு போனது அப்புறம். கொண்டு போகிறாய் தெரியல. இதுக்கப்புறமா இவர் கடைசியா பாடின சாங் எதுன்னு பாத்தீங்கன்னா மணிரத்னம் அவர்களோட டைரக்ஷன்ல ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ல வந்த பொன்னியின் செல்வன் பாகம் 1ல வந்த இந்த பொன்னி நதின்ற சாங்க ரொம்பவே அருமையா பாடியிருப்பாரு. காவிரியால் நீர்மடிக்கு சூப்பர். பரமாய் அணையெடுத்தான். இவர் பாத்தீங்கன்னா இப்ப உயிரோட இல்ல. 2022ல இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தனால இவர் இறந்துட்டாரு. இதுவும் அவர் தான் பண்ணாரா? world மொத்தமும் அல்ல உடனும் பிஸ்த. இதுல 8th பாத்தீங்கன்னா இவங்க தான் சிங்கர் கோவை கமலா அம்மா. இவங்க பாத்தீங்கன்னா கிரேட் லெஜெண்டரி ஆக்டர் கேபி சுந்தராம்பாள் அம்மா அவங்களோட பேத்தி தான் இவங்க. இவங்க வாய்ஸ்ல பாடின இந்த சாங் பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு 1000 முறையாவது கேட்டிருப்பீங்க. எத்தனை தடவை கேட்டாலும் அந்த சாங்கோட வைபு குறையாம இவங்களோட இந்த கண்ணீரின்ற குரல்ல பாடின சேது மூவில வந்த இந்த காண கானா எப்ப கேட்டாலும் ரொம்பவே அந்த எனர்ஜெட்டிக்காவும் பாட்டு. ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். ஆமா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். கச்சேரிக்கு வரியா வரியா பாத்தமா இருக்கு இவங்கள. சொல்லி வாழ்த்து ஒன்று தரியா தரியா. இதுல நெக்ஸ்டா கோவை கமலா அம்மா பாத்தீங்கன்னா கோவில் மூவில வந்த இந்த சாங்க ரொம்பவே சூப்பரா பாடி காக்கியிருப்பாங்க. காதல் பண்ண திமிரு வாய்ஸ் அப்படியே கைய பிடிக்க தெம்பு இருக்கா. கோவை கமலா அம்மா பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால ரொம்பவே குறைவான சாங்ஸ் தான் பாடியிருக்காங்க. இப்போ இவங்க பாத்தீங்கன்னா நிறைய டிவோஷனல் சாங்ஸ் பாடிட்டு இருக்காங்க. இதுல 9th பாத்தீங்கன்னா இவங்க தான் சிங்கர் டிகே கலா அம்மா. இவங்க முத்துப்பாண்டி அம்மா. பிரகாஷ் ராஜ் அவருக்கு அம்மாவா நடிச்சு பாத்திருப்பீங்க. இவங்க ஆக்டர் சண்முக அப்பதான் சுந்தரம் தெரியும். அவர்களோட மகள் தான் இவங்க. காலையில தான் நான் சொல்லிட்டு போறேன் இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாய், இது நார வாய். இவங்க நம்ம தமிழ் சினிமால நிறைய சூப்பர் ஹிட்டான சாங்ஸ் பாடியிருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா 1972ல வந்த அகத்தியர் மூவில வந்த இந்த தாயில் சிறந்த கோவிலும் இல்லை சாங் தான் பாடியிருக்காங்க. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் அப்பவே இல்லை. யாரு பாடினாங்கன்னே நமக்கு தெரியல. யாருக்குல வாய்ஸ் அதான் அதாவது ஒரு பையன் பாடுற ஒரு வாய்ஸ். 1994ல ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மியூசிக்ல வந்த இந்த டூயட் மூவில வந்த இந்த குளிச்சா குற்றாலம்ன்ற சாங்க ரொம்பவே அருமையா டிகே கலா அம்மா பாடியிருப்பாங்க. குளிச்சா குத்தாலம் இவங்க இந்த சாங்ஸ் மட்டும் இல்லாம கிழக்கச்சி மேல மூவில வந்த இந்த எதுக்கு பொண்டாட்டின்ற இந்த சாங்கையும் தாஜ்மஹால் மூவில வந்த இந்த செங்காந்தே மாதிரியான சாங்ஸ் எல்லாம் பாடியிருக்காங்க. டிகே கலா அம்மா பாத்தீங்கன்னா கலைமாமணி அவார்டும் வாங்கியிருக்காங்க. ஆனா இவங்க சிங்கர்னு நிறைய சிங்கர்னே தெரியலாமா சத்தியமா. 10th பாத்தீங்கன்னா இவர் தான் சிங்கர் கிருஷ்ணச்சந்திரன். இவர் மலையாளத்துல நிறைய சாங்ஸ் பாடியிருந்தாலும் தமிழ் சினிமால ரொம்பவே குறைவான சாங்ஸ் தான் பாடியிருக்காரு. இவர் ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா 1982ல நம்ம இசைஞானி இளையராஜா மியூசிக்ல வந்த இந்த ஏதோ மோகம்ன்ற இந்த அருமையான சாங் தான் பாடியிருப்பாரு. மலையாள பாட்டு பாடு. இதுல நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா இப்ப லியோ படத்துல சோஷியல் மீடியாலயும் ட்ரெண்டிங்கான பசும்பொன் மூவில வந்த ஓ, இந்த அந்த தாமரை பாட்டு பூ ஒரு என்ற இந்த இருக்கு. சாங்கையும் இவர்தான் பாடியிருக்காரு. அது லியோ பாட்டு இல்லப்பா, அதுவே ஒரு பழைய பாட்டு தான். இந்த மாதிரி நம்ம தமிழ் இது என்ன சினிமால ராசாத்தியா ரொம்ப அது குறைவான சாங்ஸ் படம் தான் பேரு பாடியிருக்காரு. என்னமோ. இந்த வீடியோல நான் சொன்ன சிங்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிங்கர் தான் இந்த சாங் எல்லாம் பாடினாங்களான்னு உங்கள நிறைய பேர் வியந்து ஆமா, பார்த்திருப்பீங்க. நான் சொன்ன இந்த சிங்கர்ஸ்ல உங்களோட ஃபேவரட் சிங்கர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த சிங்கர்ஸ் மட்டும் இல்லாம நம்ம தமிழ் சினிமால இன்னும் நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவோட கமெண்ட்ல பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அவங்கள பத்தி சீக்கிரம் வீடியோ போட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சூப்பர், நல்லா இருந்துச்சு உண்மையிலே. இந்த மாதிரி பாட்டுலாம் நிறைய ஃபேவரட் சாங்லாம் இருக்கு, ஆனா இவங்க தான் பாடியிருக்காங்க
ஆனா இவங்க யாருன்னே தெரியல. இப்பதான் தெரியுது. இந்த மதன் பாபுவோட பொண்ணு உண்மையிலேயே ஒரு சிங்கராலாம் தெரியவே தெரியாது. அவருக்கு பொண்ணு இருக்கானா கூட தெரியாது. ஆமா மத்தவங்களும் எப்படி தெரியறாங்கன்னே தெரியல. அவங்கவுங்க நான் தான் பாடினேன்னு இது ஆமா பண்ணிடுறாங்க. ஆமா ஆமா. இவங்களையும் காமிக்கணும், இவங்கதான் பாடியிருக்காங்கன்ட்டு ஆனா நமக்கு இப்போ நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இவங்களோட வாய்ஸ் இது அப்படின்னு கணிச்சிடுறோம். தெரியுது. ஆனா இதெல்லாம் அப்போ நிறைய பேர் பாடுவாங்களா? ஒரே இதுல இருக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அந்த பல்லவின்னு ஒருத்தவங்க சொன்னாங்களா, அவங்க அந்த அது என்னது காதலனா நக்மா, அவங்களோட கிட்டத்தட்ட அந்த நக்மா பாடினா எப்படி இருக்கும் அந்த டோன்ல தான் இருக்கும் அந்த பாட்டு. ஆமா. அவங்க தானே பாடுறோம்னு நினைச்சு. அதே மாதிரி அந்த ஜீன்ஸ் பாட்டுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யாயோட வாய்ஸ் மாதிரியே தான் இருக்கும். அது எப்படி அந்த டோனுக்கு மாத்துறாங்கன்னு தான் தெரியல. அப்போ அவங்க அந்த வாய்ஸ் குடுக்குறாங்கல்ல, அதுக்கேத்த மாதிரி அவங்கள பிடிச்சி பாட வைப்பாங்க போல இருக்கு. அதான் நிறைய எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே. அதுக்கப்புறம் அந்த சுப்பிரமணியம் படம் அந்த அந்த பாட்டுமே கண்கள் இரண்டா அந்த வாய்ஸே தெரியல. அந்த பாட்டுல எவ்வளவு ஹிட்டு. அதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும், டிவில ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்கு தோணவும் மாட்டேங்குது. ஆமா, யார் பாடியிருக்காங்கன்னு தெரியாது. நல்லா இருக்கா பாடிட்டு போயிடுவாங்க. அவரு ஒரே பாட்டுல அத்தனை அவார்டு வாங்கியிருக்காரு. ஆனா அது இவர் தான் வாங்கியிருக்காரு, இவர் தான் பாடியிருக்காருன்னு கூட தெரியல. ஒண்ணுமே தெரியல நமக்கு. எனக்கு பிடிச்சது வந்து முத்துப்பாண்டி அம்மா. எனக்கு அந்த பல்லவி அவங்க பாடினது எனக்கு உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இப்போவும் அவங்க இந்த வயசுலயுமே சூப்பரா இருக்கு அவங்க வாய்ஸ். அதான் திரும்பி பாடுவேன்னு வேற சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்